ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் கழிச்சு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. இப்போ வெந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது 2 பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கட்டிலாம் சின்ன சின்ன கட்டிலாம் எதுவும் இருக்காது இது மாதிரி அரைக்கிறதால. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி இது வறுத்ததும் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச புட்டை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு.